கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டையே. இந்த நாள் தியானத்துக்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன்னுடைய பாவத்தை மறைக்கின்ற மனிதன் தேவன் தமது இரக்கத்தினால் மனிதர்களுக்கு கொடுக்கின்றதான பாவ மன்னிப்பையும் ஆத்தும மீட்பையும் நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்பதுதான் இந்த வசனத்தின் கருத்தாக இருக்கிறது. யார் ஒருவர் தான் செய்த பாவங்களை மறைத்து வாழ்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்திலே எந்த ஒரு தவறுமே எந்த ஒரு குற்றமே செய்யாத மனிதன் என்று சொல்லி யாரையும் சொல்ல முடியாது. பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், there is no man who does not commit sin, எந்த ஒரு பாவத்தையும் செய்யாத மனிதனே இல்லை. ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் கூறுகிறார், எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள், தவறுகள் செய்தார்கள் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். தான் செய்த பாவத்தை மறைத்து வாழ்வது மனிதனுடைய தன்மை. இட்ஸ் a human nature. தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதனும் தான் செய்த எந்த குற்றத்தையும் எந்த முறையிலும் மறைத்து வாழ முடியாது. வேதம் சொல்லுகிறது, எல்லா மனிதர்களும் தேவனுக்கு முன்பாக நிர்வாணியைப் போலவும் வெளியரங்கமாக இருக்கிறார்கள். தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்கத்தையும் செயல்பாடுகளையும் கிரியைகளையும் நன்கு அறிந்தவர். தேவனுக்கு முன்பாக எந்த மனிதனும் தன் குற்றத்தை மறைத்து வாழ முடியாது. பட் தேவனிடத்தில் தான் செய்த தவறுகளை உணர்ந்து தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்கிற மனிதன் தேவனால் கிடைக்கின்ற நித்திய வாழ்வை பெறுகிறான். Every man must acknowledge his sin and confess them to God. Then he will get the mercy of God. அப்பொழுது அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தன் குற்றத்தை உணர வேண்டும். சங்கீத புஸ்தகத்திலே தன் குற்றத்தை உணர்கிறவன் யார் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எல்லோருமே பிறரை குற்றப்படுத்துவார்கள், பிறருடைய குற்றங்களை விமர்சனம் செய்வார்கள், பிறர் செய்த தவறுகளை பரப்புவார்கள். பட் தன்னுடைய குற்றத்தை உணர மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான கருத்தை போதித்தார். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்க
இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஒரு மனிதனுடைய கண்ணில் உத்திரம் என்றால் ஒரு பெரிய பீம் போன்ற ஒரு பெரிய ஒன்று இருக்கிறது. அதை அவனால் உணர முடியவில்லை. பிறனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்த்து அதை எடுத்து போடட்டும் என்று சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் தங்கள் குற்றத்தை மறைத்து வாழ்கிறார்கள். நாம் செய்த தவறுகளை எல்லா மனிதர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. அது சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். பட் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக அதை ஒப்புக்கொண்டு நாம் செய்த தவறை உணர்ந்து அவைகளுக்காக அவைகளை அறிக்கை செய்யும் போதுதான் கர்த்தர் அருளும் ஆசீர்வாதத்தை, கர்த்தர் அருளும் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இந்த வசனத்தின் மூலம் நாம் நம் குற்றத்தை உணர்ந்து அறிக்கை செய்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் தருவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் செய்த பாவங்களும் நம்மிடத்தில் இருக்கின்ற சில தவறுகளும் தான் பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. தேவன் நல்லவர், தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுப்பது பிசாசு அல்ல, பிற மனிதர்கள் அல்ல. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய நன்மையை வர ஒட்டாமல் இருக்கிறது, வருவதை தடை செய்கிறது. தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி, தேவன் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடாதபடி உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினையை உண்டாக்குறது என்று சொல்லி ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த ராத்திரி வேளையிலே நீங்க வேற பெரிய எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். உங்கள் குற்றங்களை உணர்ந்து உங்களை தாழ்த்தி உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தவறை உணர்ந்து அவைகளை தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். அன்பான கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மண்டை திரும்பத்தக்க ஒரு கிருபையை தாரு. ஆண்டவரே, தாவீது சொன்னது போல என் பாவத்தை அறிக்கை செய்த போது தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தினால் வந்த தோஷங்கள், வியாதிகள், சமாதான கேடுகள் எல்லாவற்றையும் நீக்கினீர் என்று சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும். ரட்சிப்புக்கு ஏதுவான கிருபையை கட்டளையிடும். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் தேவனுடைய கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.